ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா தும்பை. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து பீச்சுக்கு வந்து மீன் வாங்க போறோம். எதுக்கு மீன் வாங்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் ஷேரனுக்கு கொடுத்த யாரா ஷேரன் கிட்ட போய் சேரவே இல்லை. ஷேரன் இன்னும் வரைக்கும் புலம்பினே இருக்குது, ஆண்டி நீங்க கொடுத்த யாரா நான் சாப்பிடவே இல்லை ஆண்டி அப்படின்ட்டு. பீச் இங்க கிட்டவே இருக்கிறதுனால நம்ம போயிட்டு மீன் எறா அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சின்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் கிளம்புறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து என்னென்ன மீன் வாங்குறோம், எறா வாங்குறோம், நண்டு வாங்குறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு பார்லர்லாம் போயிட்டு கொஞ்சம் அழகு பண்ணிட்டீங்க, ரெண்டு பேர்த்த கொஞ்சம் அழகு பண்ணிட்டு. எனக்கு தான் ஃபோர்ஹெட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணாங்க. அழுக்கு இருந்தது, அழுக்கெல்லாம் எடுத்தாங்களாம். அழுக்கு எடுத்தவொடனே வந்து அவர் மூஞ்சி வந்து சிவந்துருச்சு, ரெட்டிஷ் ஆயிடுச்சு. பாருங்களேன், வெண்குரங்குக்கு ரெட்டிஷாக இருக்கும் பார்த்தியா, ஆப்பிரிக்கன் குரங்குக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பால் காய்ச்சிக்கெல்லாம் ஃபேமிலியே க்ரூமிங் ஆகிட்டோம். க்ரூம் பண்ணியாச்சுல? ஆமாம், க்ரூம் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் பாப்பா மாப்பிள்ளை அண்ணா அக்கா எல்லாரும் வராங்களா, ஸோ அதனால ஷேரன் மெயினாக ஷேரனுக்காக தான் இப்போ தேடுதல் வேட்டைகளில் போயிருக்கோம். ஷேரனுக்காக தான் இப்போ வாங்கவே நாங்கள் போகிறது. ஓகே, அங்க போயிட்டு ஆனா இப்போ போனா பெரிய எறா கிடைக்குமா நினைக்கிறேன். எல்லாமே அங்க இருக்கும், கருவாடு எறா எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு இதெல்லாம் வந்து நான் கேட்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா என் சேனல்ல வந்து எவ்வளவு வரப்போகுது? 6 lakhs லைவ் வரப்போறோம். 6 lakh வரப்போகுது. நான் லைவ் வரலான்னு இருக்கேன். நீங்கெல்லாம் வருவீங்களான்னு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுங்க. நீங்க போடுற கமெண்ட்ல தான் அந்த லைவ் போடலாமா வேணாமான்னு நாங்க வந்து நீ லைவ் எல்லாம் போட, அப்பதான்டா உன் சப்ஸ்கிரைபர் உன்னை பாப்பாங்க. இங்க இருக்கிறவங்க தான் அங்க இருக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்க தான் இங்க இருக்கிறாங்க. சரி ஓகே, எல்லாரும் வருவாங்க. நீ லைவ் ஒரு தடவை போ. உங்ககிட்ட நிறைய 6 lakh 5000 தான் இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா போய் என் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, மௌலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க் கீழ தரும். ஆமா, லிங்க் கீழ போட்டு விடுப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா இப்போ எங்க பட்டினம்பாக்கம் பீச் போறோமா ஃபிஷ் வாங்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போய் சாந்தோம் சர்ச்ல ஆண்டவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். நாங்க பிரேக்ஃபாஸ்ட் அங்க தான் போய் சாப்பிட போறோம். பிரேக்ஃபாஸ்ட்ல டின்னர் அங்க தான் போய் இவன் என்ன சொன்னா, நைட் எல்லாம் சுத்தி நின்னுட்டு காலையில போய் 3 மணிக்கு காசி. ஏன்டா சுத்தி நிக்கணும்? போய் ஷீபா வீட்லயோ தேவிகா வீட்லயோ படுத்துட்டு காலையில அவங்க எல்லாம் தூங்க மாட்டாங்களாப்பா? அவங்க தூங்குவாங்க, நம்மளும் தூங்கி வச்சுட்டு காலையில 4 மணிக்கு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். நம்ம மீன் கடைக்கு வந்துட்டோம். கடையே இல்ல, கடையே இல்லையா? இருக்கும் பாரு அந்த வஞ்சரம் மீன் பார்க்கணும். அங்க அங்க பாரு, பெருசு பெருசா இருக்கு பாரு, அங்க போய் பார்ப்போம். அரே எத்தனை பேர் இருக்காங்க? எறா வேணுமே, பெரிய எறா. நல்லா பொறுமையா சுத்தி பாருங்க. அந்த அக்காவை பண்ணிக்கே பார்த்த ஞாபகம் இருக்குல்ல, இங்கேயோ பார்த்துருக்குறேன். தெரியலையே, எறா பெருசு பெருசு இல்லையா? எறா தோ பார், எறா எறா எறா. இந்த எறாலாம் செய்ய தெரியுமா? அது ஷேரனுக்கே செய்ய தெரியுமாம்மா? இந்த ஷேரன் உனக்காக எறா வாங்கி வந்திருக்கோம், நீயே செஞ்சு ஷேரன்பியா? நீ நண்டுப்பா இரு பார்க்கலாம். நண்டும் செம்ம பெருசு பெருசா இருக்குது. அமாவாசையா? இன்னும் பௌர்ணமி வரல, இனிமேல் தான் பௌர்ணமி வரும். இது ப்ளூ நண்டா என்ன நண்டு? இது ப்ளூ நண்டு தான். அது பார்த்தாலே தெரியல ப்ளூ நண்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன் இருக்குது. இது எவ்வளோ கிலோ? 600. வஞ்சர மீன். எறா இங்கே கொஞ்சம் பெருசா இருக்கு, பெரிய எறா. எடுத்து பாரு, கீழே போட்டுறாத. மீனும் வேணும், ஏதோ எறாவும் வேணும். கேட்கவே கேட்காது. சாப்பிட்டு ஐஸ்கிரீம் எங்க சாப்பிடுறோம். 1500 அது. நாங்களாம் வந்து பில்டப் இல்லாத, எறாவும் வேணும். நம்ம சொல்ற எல்லாம் பக்கமும் இருக்குங்களே. அங்க கேட்டோம் 600 சரி இப்படியே சுத்தி பார்ப்போம். மெயினா எறாக்காக தான் வந்தது, அதனால தான். தெரியல, எறா 2 கிலோ போகுது. தமிழ்னா எறா ரேட்டு சொல்லுங்க. இல்ல பெரிய எறா காட்டுங்க, நானே போய் கேட்டுக்கிறேன். இல்ல திடீர்னு அதுக்கப்புறம் ஏன்னா அதுதான். ஓ இது வேற கடையா? நெருப்பு குழு நெருப்பு போடுங்க, பெருசு பெருசாவே போடுங்க. எனக்கு அதெல்லாம் சின்னதுங்க, போடாதீங்க, பெருசாவே போடுங்க. ட்ரெண்ட் தெரியல. ஓகே ஓகே, நல்லா பெருசு பெருசா எடுத்து போடுங்க அக்கா. ஆமா, இல்ல அது வர்றது தான், நான் தப்பு சொல்லல.
அக்கா இது சாட்டர்டே செய்யறதுக்கு ஓகே தானே? மண்டே கூட செய்யலாமா? ஏன்னா அதனால தான் இங்கே வந்து வாங்குறது. நம்ம ஏரியாவில் வாங்கினா ஒரு நாளைக்கு மேலே வைக்க முடியலன்ட்டு போனோம்னா அத்தனை ஆறிடும். இன்னொரு 2-3 போடுக்கா. இல்லை யாரா நான் க்ளீன் பண்ணிப்பேன். இன்னும் 2-3 போடுக்கா. அவ்வளோதானா? அது கீழே அது எடுக்கணும். ஃபுல்லா கட் பண்ணாது. ஒரு பாயிண்ட் வாசி இருக்கலாம். அதோட அந்த தலையை பிச்சுட்டு வதக்குனீங்கன்னா சூப்பர். ஓ இதை மட்டும் எடுத்துடணும்ல, இந்த கொண்டு கட் பண்ணணும். இல்லை நம்ம ஏரியாலலாம் வந்து மீன் வெட்டுறதை பார்த்தாலே சாப்பிடணுன்னே தோணாது. சரியா? மீன் வெட்டுறதை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். இன்னைக்கு நான் இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, இப்போ இந்த அக்கா வந்து இந்த மீன் வஞ்சர மீன் வெட்ட போறாங்க. நீ எப்படி பேசுற, எப்படி நீ கேக்குற மாதிரி வெட்டுறாங்களான்னு நான் பாக்குறேன். நம்மளே வெட்டிக்கலாம்ல, அதுக்கு தான் விவரம் ரெண்டா பராக்குன்னு இருப்பாங்க பாரு. நமக்கு அந்த நேக்கு தெரியாது, அவ்வளோதான். வஞ்சர மீன்லாம் யார் வேணா கட் பண்ணலாம். இல்ல ஆலிசக்கா வெட்டிடும் புறா கத்திய அப்படின்ட்டு. மெலிசா போடுக்கா. மெலிசா போடணும், பெருசா போடாதீங்க. இப்போ வஞ்சரம் வந்து ரொம்ப மெலிசா போயிடக்கூடாது. அது வறுக்கும் போது என்னன்னா மொடன்னு ஆயிடும். ரொம்ப மொத்தமா போட்டோன்னு வையேன், வேகவே வேகாது. இது உப்பு காரமே இஞ்சாது. அது ஒரு மீடியம் சைஸ் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மீடியம் சைஸ்ல அப்படி போட்டாதான் மீன் மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் ஹோட்டல்ல தான் அந்த ஸ்லைஸ். இது 2.5 கிலோ மீன் இன்னும் எத்தனை பீஸ் வரும்? சைடா போட்டா கொஞ்சம் கம்மியா தான் வரும் பீஸ். ஐயா ஆமா சைடா போறல்ல. பெரிய மீனா கிடைக்குதுலானா? சைஸ் பெருசா வருதுல. ஓஹோ. என்னப்பா யாரா வாங்கி இப்படி வச்சிட்டு போறேன். எங்க டப்பாவை காட்டு. டப்பா ஃபுல்லா மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா டப்பா ஃபுல்லா மீன், வஞ்சரம், எறா. சீலா. ஷீலா வேற வாங்கி போட்டுக்கிறியா? கவர்ல போட்டியா? சங்கரா. ஷீலா அது 2 குட்டி சங்கரா. இது வேணாமா? வாங்குறதுனா வாங்கிக்கோ, நான் செஞ்சு தரேன். எப்போ செய்வேன்? நாளைக்கு செஞ்சு தரேன். நாளைக்கு காலைல செஞ்சு தரேன். எவ்வளோ சூடா? பா உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும்பா என்ன மெனுன்ட்டு. ஐயே வீட்டு வச்சிருக்காங்கடா அப்படி நாளைக்கு கிளம்பும்போது பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சர்ப்ரைஸா நம்ம செய்யலான்னு பார்த்தா மெனு தெரிஞ்சிருக்கும். வரும்போதே பார்த்துருப்பாங்க யாரா. அதுல ஒண்ணு கம்மியான கூட அன்னி கேட்டுருவாங்க, ஏம்மா வீடியோல பாத்துறேம்மா இந்த மீன் எங்கம்மா காணும்மா, அது எங்க வாய்க்குல போயிடுச்சு அப்படிங்கணும். நம்ம அண்ணி நம்மள மாதிரி. இப்போ வந்து என்னென்னலாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன், டைகர் ப்ரான்னு. டைகர் ப்ரான்ல வெள்ளரா பெருசா தானே இருக்குது. பெருசா இருந்தா அது டைகர் ப்ரான் கிடையாது. கோடு போட்டதான் டைகர் ப்ரான். ஓ அது வேறயா? ஆமா. ஆனா டைகர் ப்ரான் பிக்கரா இது வேணா பிக்கரா. இவ்வளவு பெருசு இருக்கு எறா. பெரிய எறா ஓகேங்களா. டைகர் ப்ரான் வந்து ஒரே ஒரு ஆள் தான் வச்சிருந்தாங்க. நம்ம கூட வாங்கினவரு, எறா வாங்கினவரு, நானும் போய் பார்த்தேன். அது சரியில்லை, அதனால தான் நான் இதை வாங்கினேன். இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இதை வாங்கலாம் நீங்க தைரியமா அப்படின்னாங்க. ஸோ அதனால அந்த எறா வாங்கிட்டோம். அப்புறம் சொரா புட்டுக்கு சொரா, அப்புறம் ஷீலா மீன் ஊலின்னு வாங்க. சங்கரா விட்ட சங்கரா, அது சங்கரா அவனுக்கு கொசுருக்கு போட்டாங்க. 2 சங்கரா. நண்டு போட்டு தான் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நண்டு அந்த லேடி கிட்ட நல்லா இருந்தது. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நண்டே சரி கிடையாது, இப்போ வாங்காதீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே போதும். இது நாளைக்கு எது செய்யறோமோ இல்லையோ சுறா புட்டு செய்வோம். சுறாவும் ஷீலா ஊலி மீன். ஆமா ஊலியும் சுறாவும் செய்வோம். ஓகே இப்போ பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா. இப்போ மீனெல்லாம் ராவா பார்த்துட்டு இப்போ ஏதாவது சாப்பிடணும் போலயே இருக்குது. நம்ம போய் ப்ரான்லாம் சாப்பிடுவோம். குட்டி குட்டி ப்ரான்லாம் இங்கே விற்பாங்கல்ல, அதை வாங்கி சாப்பிடுவோம். வந்துட்டு கடல்ல பார்க்காம போய் நிக்கிறேன் நீனு. அதான் கேட்கலான்ட்டு தான் வீடியோ எடுத்தேன். நீ கரெக்டா இல்ல நான் சாப்பிட்டு எப்படியா இருந்தாலும் போய் கடல்ல நின்று ஒரு வேடிக்கை பார்க்காம வர மாட்டேன். ஆனா ஆயின்னு போகுது, இன்னொரு வாட்டி கூட போய்க்கலாம். காட்டிட்டு நீங்க என்ன பார்க்க போறீங்க? அட்டு போட்டுருக்காங்க, இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல போடணும். என்னப்பா இது? அழகு லைட்டு. இந்த லைட் அந்த பிளாக் இது வருது, இது அவங்களா பின்னிருக்காங்க, ஏதோ பண்ணிருக்காங்க, கயிறு போட்டு பின்னிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்தப்போ இந்த எப்பவுமே இங்கே வந்து ரெகுலராக சாப்பிடுவோம் இந்த சைடில் கடையில் இருக்கிறது. இப்போ ஹட்டெல்லாம் போட்டு மேலே ஏற்றிட்டாங்க. சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பீச் காற்று காற்று வருது. பீச் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கும் இங்கே ஒயிட் ரைஸ் ஃபிஷ் குழம்புலாம் வேற லெவலில் இருக்கும். அதனால நைட்டான பரவாயில்ல, டயட்டாவது வெங்காயம் அது. நான் என்னடா அது பரோட்டா தான் சாப்பிடணுமோன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். திடீர்னு மீன் குழம்பு சாப்பாடு இருக்குதான்னா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே ஆர்டர் பண்ணிட்டு ஓடியா. ரா ஃபிஷ்ஷை பார்த்துட்டு ஃபிஷ் சாப்பிடாம போனால் தூக்கம் வராது. நான் வந்துச்சு ஒயிட் ரைஸ். ஓகே ரைஸ் வந்துச்சு. இவ்வளோ காத்தடிக்குது.
பீச் காற்று மழை பெய்ய போகுது. மீன் குழம்பு சட்டியோட வச்சுட்டாங்க. இங்கே வரவங்க அதை சாப்பிட்டு தான் வருவாங்க. ஆமாம், காற்றுல எல்லாம் பறகுது ஃப்ரெண்ட்ஸ். புனிச்சு சாப்பிடுவோம். காற்றுல போனே ஆடுதுப்பா. கொடுவா மீன் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீன். ஐடிசி சோளா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அழகா இருக்குது வெளியில வர்றதுக்குல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருந்தது பார்க்கவே. இதுதான் நம்ம ஆக்சுவலாக வேலட் பார்க்கிங் கொடுத்துட்டு போகணும். நம்ம பார்க்கிங்க நம்ம டைரெக்டாக பார்க்கிங்கே போயிட்டு வேலட் பார்க்கிங் ஏன் கொடுத்துட்டு போகல அப்படின்னா, பர்ஸு எடுத்துட்டு வரல, ஒன்றும் எடுத்துட்டு வரல. சரி எதுக்கு வேலட் பார்க்கிங்கில் போட்டு போவானே அப்படின்னு, ஏதோ கேஷ் கொடுக்க முடியாது, அது நல்லா இருக்காது அப்படின்னு தான் டைரெக்டாக உள்ள விட்டுட்டேன். ஆக்சுவலி நாங்கள் இன்னைக்கு வந்தது ஹேர் கட் பண்ணிட்டு வரலான்ட்டு வந்தோம். சரி வந்தது தான் வந்துட்டோம், ஹேர் கட்லாம் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோமே, அப்படியே ஆண்டவர் கோயில்கிட்ட அப்படியே போயிட்டு சாந்தோம் கிட்ட போயிட்டு இது வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாரும் வராங்கல்ல, பாப்பாலாம் வராங்க. ஸோ அதனால் வந்து நேராக போய் மீன் எறா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே அங்கே விட்டோம். அங்கே விட்டுட்டு அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே வர வழியில் போகும்போதே சொன்னான், வரும்போது ஐடிசி போகலான்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐடிசி வந்துட்டோம். அதனால தான் இந்த காஸ்ட்யூம் எதுவுமே இல்லாமல் வந்தது காரணம் அதுதான். இருந்தாலும் நம்மளுக்கு ஜிபேல அமௌண்ட் இருக்குதுல்ல, அதனால் பிரச்சனை இல்லை, எங்கே வேணாலும் பூந்துட்டு வந்துடலாம். அந்த தைரியத்தில் உள்ளே போய் பூந்துட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மீனெல்லாம் எதுவும் கழுவில் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா சீக்கிரம் காலையில் எழுந்துச்சி வேலையை பார்க்கணும், அதனால் சீக்கிரம் எழுந்துப்பேன். சீக்கிரம் எழுந்துச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி பொறுமையாக எல்லாத்தையும் கழுவி மசாலா போட்டு காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு மௌலி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை கழுவி மண்டையை கழுவி ஐடிசி சோளா கூட்டிகிட்டு போனால் நல்லா தான் இருந்தது. பார்த்தோம் மௌலி சேனலில் வரும், அதெல்லாம் மௌலி சேனலில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மௌலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு 6 lakhs அவன் ரீச் ஆக போகிறோம், இன்னும் 5000 தான் நமக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீடியோ தான். நாளைக்கு 3 நாள் தான் வந்து அரைவல் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷன் வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்க பேசுங்க. ஓகே பாய்.